ஸ்ரீகுருப்போ நம. வேதம் ஒண்ணுதான். பாகுபாடு நாம ஏற்படுத்தினது. வேதம் அனந்தம், அனந்தாவை வேதா. வேதம் ஒண்ணுதான். அதனால மூலமான வேதம்னோ அப்படி எல்லாம் அதுக்கு ஒரு விசேஷனம் கொடுக்க முடியாது. இது மூல வேதம் அப்படின்னா இப்படி எல்லாம் நமக்கு தோண ஆரம்பிச்சு விடும். இது மூலம், இது மத்தியம், இது அக்ரம், இப்படி எல்லாம் படித்தவன் கண்ணா பின்னா சொல்ல ஆரம்பிச்சு விடுவார். அப்படி ஒன்றும் இல்லை. அதனுடைய ஆவிர்பாவம் யாருக்கும் தெரியாது. அதுக்கு அழிவு இருக்காங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. அத்தனை நாளையும் இருக்கக்கூடிய மனித இனம் அது அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஒரு மனித இனத்துக்கும் ஆரம்பம் தெரியுது, ரெண்டும் தெரியுது. இப்ப அனாதி என்னைக்கும் இருக்கு. பெருமை வேதத்துக்கு இருக்கு. வேதம் சில தகவலை சொல்லும். இப்படி சொல்லும். மும்மூன்னா 3 அவஸ்தா விசேஷத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை குரோடீகரணம் பண்ணி வரிசைப்படுத்தி சொல்லும். பூதம் பவ்யம் பவிஷ்யத்வ ந மருத்சாமே துர்வஷத்வாஹ நமோ காயத்ரி திருஷ்டும் ஜெகதீவ சத்வாஹ நம பிருத்திவ்யந்தரிக்ஷத்யோர்வஷத்வாஹ நமோ அக்னிர்வாஜுஸ்ஸோ துரோவஷத்வாஹ நம பிராணோ வியானோபானோவஷத்வாஹ நமோன்னங் கிருஷர்வஷ்டர்வஷத்வாஹ நம பிதா புத்திர பௌத்ரோவஷத்வாஹ நமோ பூர்வவஸ்ஸு வர்வஷத்வாஹ நம. 3ல பரியவசானமானது. 4வது பிரிவில்லை, 2வது பிரிக்க முடியாது. அப்படி ஒரு பதார்த்த ஜாதங்களுடைய ஒரு வரிசையை சொல்லும். அந்த வேதம் எப்படி சொல்லும் தெரியுமோ? இதெல்லாம் நீங்க எப்படி தீர்மானம் பண்ண 3ஓட அப்புறம் எப்படி தெரியல, எப்படி பண்ணினீங்க அப்படின்னு கேட்டா அந்த வேதம் என்ன சொல்லும் தெரியுமோ? நிறைய இடங்கள்ல இந்த விளக்க உரை உனக்கு யாரு சொன்னா, எங்கே இருந்தது சோர்ஸ் அப்படின்னு கேட்டா அந்த வேதமே சொல்லும். பிரம்மவாதினோ வதந்தி அப்படி சொல்லும். பிரம்மவாதிகள் சொன்னா அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லும். பிரம்மவாதிகள் எப்படி சொல்றா? பிரம்மா வேதம், வாதிகள் அதை சொல்றவா, வேதத்தை சொல்றவா சொல்லியிருக்காள் அப்படின்னு வேதம் சொல்லும். அப்ப வேதம் தன்னுடைய கிரியேஷனாக்கும் என்னுடைய இந்த தகவல் சொல்லாது. பிரம்மவாதிகள் சொன்னா என்ன சொல்லும் தெரியுமோ? அவ அங்கேன்னு சொன்னா பூர்வே பூர்வேபியோமதலே ததூது அப்படி சொல்லு. முன்காலத்துல முன்கால இருக்கிறவாளுக்கு அவளெல்லாம் அவாதான் அந்த வாக்கியத்தை எல்லாம் சொன்னா சொல்லு. அப்ப வேதத்துல எந்த ஒரு தகவல்லையும் இது கிரியேஷன் அப்படின்னும் ஆறு சொல்லியிருக்கானோ வேதத்துக்கே அதனுடைய சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சக்தி இல்லை. அப்படி நீண்டு இருக்கு ஒரு வேதம். அப்படி இருக்கிற போது அதுக்கு மூல வேதம்னோ மத்திய வேதம்னோ அக்ர வேதம்னோ என்ற விசேஷங்கள் எல்லாம் பொருந்தவே செய்யாது. அப்படி இல்லை. நாம கிரியேட் பண்ணினா வேதத்தினுடைய அந்தம் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு புறப்படுற வேதத்தினுடைய அந்தம்னு பேர். நமக்கு கண்ணுக்கு புறப்படாத வேதங்கள், அதாவது நமக்கு காது கெட்டாவது எத்தனையோ இருக்கு. அப்போ இதவித்தம் அப்படின்னு வேதஸ்வரூபத்தை விளக்கிறவா யாரும் இல்லை. அதுல மூல வேதம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றதுக்கு அது அவாவாளுடைய சிந்தனையில வந்த விளக்க உரையை தவிர உண்மையான விளக்க உரை இல்லை. ஏன் தெரியுமோ? ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய நகர்மனாவர்த்ததே நோகனீயான். இந்த வேதம் புத்தியை அடையலை, ஏற்கனவே புத்தி அடைஞ்சாச்சு, மேலே வளர வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த வேதம் அங்கே கீழே போலே, கீழே போகிறதுக்கு அது ஒன்றும் வழி இல்லை. அது என்னைக்கு இருக்கிறது? புத்தி அடைஞ்சது கர்மாவினால, கர்மா பண்ணாததுனால வேதம் கீழே போச்சுன்னா அந்த விளக்க உரை கரெக்ட் இல்லை. அது நித்தியம், அது என்னைக்கும் சமர்த்தம். அது எப்படி கீழே போகும்? உன்னுடைய கர்மாவினால வேதம் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய கர்மா இல்லாததுனால வேதம் கீழே போச்சுன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய தர்மத்தை வேதத்தில் ஏற்றுற, நீ கர்மாவை பண்ணாத இருக்கிற குறைய வேதத்துக்குள்ளே ஏற்றுற, நீ வேதம் சொல்லாத இருக்கிறதுனால வெளிப்படாத மங்கித்துங்கிற. பகவான் கூட என்ன சொன்னான் தெரியுமா? தர்மம் வாட்டமுற்றால் அதர்மம் தலை தூக்கினால் நான் அந்த ரட்சணத்துக்கு வருவேன்னு சொன்னாரே தவிர தர்மம் அழிஞ்சால் சொல்லலை, வேதம் அழிஞ்சால் சொல்லலை. இப்படி நன்னா நமக்கு இருக்கிற போது புது விபாகத்தை அதில் கிரியேட் பண்ணி அதனால பல பேருக்கு சந்தேககிரஸ்தமாக மாற்றத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை சொல்லாத பாரு. காலம் பல சாஸ்திரக்காரா ஒத்துக்க மாட்டான். காலம் ஒன்று இருக்குது. ஏன்னா காலம் ஒன்று இல்லை அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. சாங்கிய யோக சாஸ்திரங்கள் இருக்க காலத்தை ஒத்துக்கலை, அது ஒன்று இல்லவே இல்லை, கண்ணுக்கும் புலப்படாது. அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் கரெக்ட் இல்லை அப்படின்னு அது எஸ்டாப்ளிஷ் பண்றாவா. வேதம் சொல்லாது. பூதம் பவ்யம் பவிஷ்யச்ச சர்வம் வேதா பிரசித்தியதி அப்படிங்கிற சப்தம் சொன்ன உடனே பூதகாலம், பவிஷ்ய காலம், நடைமுறை இருக்கிற பவ்ய இந்த வர்த்தமானம் அது ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி சொன்ன? காலத்தை வச்சு அடையாளம் இல்லை, நம்முடைய செயல்பாடை வச்சு காலத்தை அளக்கிறான். அதனுடைய தர்மமே அல்ல. இன்னொரு வேடிக்கை பாருங்க. சூர்யோபரி ஜிமாதத்தே சர்வஸ்மாத் புவனாததி தஸ்யா பாக விசேஷேன ஸ்மிருதங்கால விசேஷனம் அப்படி ஒரு தகவல் இருக்கு. அதனால சூரியன் அடையாளமாக வச்சிருந்து சூரிய கிரணத்தினுடைய சம்பர்க்கத்தினால் ஏற்படக்கூடியதான பாக விசேஷத்தை அளவுகோலாக வச்சிருந்து காலம்னு சொல்றது. அதனால காலத்தை வேதம் ஒத்துக்கிறது. அது அல்லாதே சில சாஸ்திரக்காரால் காலத்தை ஒத்துக்கிறார். கால சிருஜதி பூதானி கால சம்ஹரதே பிரஜாக காலோ ஜாகத்தி. கால சர்வ எல்லாத்துக்கும் காரணம் காலம். அந்த காலத்தில் 3 இருக்கு. அது பூத காலம், வர்த்தமான காலம், பவிஷ்யத் காலம் அப்படின்னு காலம் 3 தான் இருக்கு. 4 பிரிக்கிறதுக்கு இல்லை, 2ஆவும் பண்ண முடியாது என்கிற மாதிரி ஒரு தகவலை அந்த 3 ஐட்டங்களை வரிசையாக சொல்றது. முதல்ல பூதம் பவ்யம் பவிஷ்யத் சத்ஸ்வாஹா சுவாகாரத்தோடு சொல்றார். அடுத்தது என்ன சொன்னார்? இதே மாதிரி 2 இல்லை 4 இல்லை 3 தான். அப்படி ஒரு நிர்ணயம் பண்ணி சொல்ற தகவல் வேதத்தில் இருந்தால் கிடைக்கிறது. மதத்சா மயதுர்வசத்ஸ்வாஹா இருக்கு, சாம யஜுஸ் என்கிற வேதத்துக்குள்ள உட்பிரிவு இருக்க அது 3 தான் இருக்கு. ரிசோயஜோகம் சாமானி ருஜசாமானி யஜூகம் ஜி இப்படிதான் வரும். வரதே அதர்வ வேதம்னு சொல்றேன். எங்க வருது? ரிச்சாம் பிராச்சி மகதி திகுச்சதே தட்சிணாமா ஹொத்யஜுஷாம பாராம் அதர்வநாமங்கிரசாம் பிரதீஜி சாம் நாமுதீஜி மகதி திகுச்சதே வருது. ऋग्विपूर्वाह्ने दिवि देवदीयते यजुर्वेदे तिष्ठति मध्ये अन्नः सामवेदेनास्तमये महीयते. அங்க 3ஓடு 3 அங்க 4 சொல்லிட்டு திக்குக்காக 4வது பிரிவை கிரியேட் பண்ணிட்டே தவிர அதுவே காலை மதியம் பிராதசந்தியா மாத்தியானிகம் சாயந்தந்தியா 3 என்ன தாற்பயம் தெரியுமோ? ருக்கு யஜுசு சாமாங்கிறதெல்லாம் நம்முடைய கிரியேஷன். எப்படி நம்முடைய கிரியேஷன்? எல்லா வேதமும் ஒன்றும். அதுல பத்யமயோ வேதா, கத்தியமயோ வேதா, கானமயோ வேதா, அதர்வ வேதம் அப்படியெல்லாம் பிரிக்காத. எங்கெல்லாம் பத்தியமயமோ அதெல்லாம் ருக்வேதம். செய்யுள் வடிவில் இருந்தால் ருக்வேதம்,
அதுக்கு ருக்குன்னு பேரு. கத்தியமயோ வேதா எஜுர்வேதம், கானமயோ வேதா சாமவேதம். சக்கல வேதம் இந்த 3 கேட்டகரிக்குள்ள அடக்கி விடலாம். அப்போ 3 கேட்டகரின்னு சொன்னா எல்லா வேதமும் அடங்கி விடுச்சு அப்படின்னு இருக்கு. அதனால்தான் அந்த 3 வேதங்களை பிரிக்கிறது 4வது இல்லை. நம்ம அருட்சாமய ஜொர்ப சத்ஸ்வாஹா இருக்கு, சாமா யஜுஸ் நடுவில் போட்டார் சாமா அப்படின்னு. அதுவும் 3லேருந்து 4 2ஆவும் பிரிக்க முடியாது. அப்படி என்னைக்குமே மாறுபாடு இல்லாத ஒரு அளவுகோல்லையே அது வச்சிருக்கிறதுக்கெல்லாம் நம்முடைய ஞானத்துக்காக வேதம் அப்படி அள்ளி கொடுக்கறது. நமோ காயத்ரி திருஷ்டும் ஜெகதி, காயத்ரி திருஷ்டுபு ஜெகதி 3 சந்தஸ் தான். அது என்ன 3 சந்தஸ்? நிறைய சந்தஸ் சொல்றோமே. பூராதிகத்தவியாகனா மற்றொரு புஸ்தகத்தை கௌதமகாசம் ஆங்கில காய் துஷ்டு அனுஷ்டும் பிரகதி பந்தி திருஷ்டும் ஜெகதி சிந்தாகதி நிறைய சொல்றோமே. அங்கே எல்லாம் பூராதி சப்தத்துக்காக அந்த எண்ணிக்கைக்கு அனுகுணமா நீ சந்தஸ் அதோட விட்டு வச்சிருக்க. நமக்கு வர்றது 3 தான் சந்தஸ். எப்படி? முதல்ல சிருஷ்டி பண்ற காலத்துல சிருஷ்டி பிரக்கிரியையில பிராமணனா இருந்தா அங்க என்ன சொல்றார்? காயத்ரி சந்தா. க்ஷத்ரியனா இருந்தா திருஷ்டு சந்தா ராஜன்யம். வயசுனா இருந்தா ஜெகதி சந்தா ஆச்சு. அவன் 3 பேர் தான் வேதத்தையும் காப்பாத்துறா, வேதத்தில் இருக்கிற விஷயங்களை நடைமுறைப்படுத்துறா, வேதத்தை பாதுகாப்பதும் அவாரா, வேதத்தினுடைய நடைமுறையை எடுத்து சேர்ந்து அவாரா. அந்த 3 சந்தஸ் தான் உண்டு. அதுதான் சார்த்தகம். 4வதெல்லாம் வந்தத்துக்காக ஒரு சந்தஸ் இருந்தே தவிர காயத்ரி திருஷ்டுபு அனுஷ்டுபு இப்படி நிறைய வரும். ஆனா இந்த 3 தான் பூர்ணத்தை அடைஞ்சாச்சு. 3 நாள வேதம் பூர்ணத்தை அடைஞ்சாச்சு. 3 நாள லோகத்தில் இருக்கிற ஜீவிதத்தை அவ 3 பேரும் காப்பாற்றுறான். ஒருத்தர் வேதத்தை வெளியிடுறான், ஒருத்தர் லோகத்தை காப்பாற்றுறான், ஒருத்தர் லோகத்துக்கு புஷ்டிக்காக வேண்டியதை பண்றான். அதனால அவ 3 பேரு தான் எல்லா உண்டு சொன்னதுனாலேயே காயத்ரியா பிராமண வசுந்தா திருஷ்டுபா ராஜன்யம் ஜெகத்யா வயசு அந்த முறைஞ்சான். அப்படி நம்ம அருட்சாமய ஜொர்ப சத்ஸ்வாஹா நமோ காயத்ரி திருஷ்டும் ஜெகதீவ சத்ஸ்வாஹா நம பிருத்திவியந்தரிக்ஷம் ஜௌஹு. பிருத்திவி அந்தரிக்ஷம் ஜௌஹு 3 லோகம் தான். இது 3 லோகத்துல 4வது இல்லை. பிருத்திவி நாம இருக்கக்கூடிய இடம், அந்தரிக்ஷம் இடைவெளி, ஜௌஹு அது மேல் லோகம். இந்த 3 தவிர இல்லை. பிருத்திவி சமிது, அந்தரிக்ஷம் சமிது, ஜௌ சமிது, அவ்வளவுதான். அந்த 3ஓட லோகம் இருந்தது. 3 உலகங்களிலும் ஒன்றுமில்லை சொல்றா பாரு. அதுல அக்னர் பாது சூர் த்ரோவ சத்ஸ்வாஹாங்க, அக்னி வாயு சூர்யா. என்ன சொல்றது? அக்னேஹ ரிக்வேதா, வாயோ யஜுர்வேதா, ஆதித்யா சாமவேதா. அவ்வளவுதான். அப்ப அதுதான் அந்த 3 தேவதைகள். அக்னே சுவாமி எது நோமானி ஆரம்பிக்கிறது எப்படி பாக்குற? அக்னிலே புரோஹிதம் ரிக்வேதம், விஷயத்தோர்த்தேத்வா வாரவஸ்தாவா யஜுர்வேதம். அங்கே என்ன? வாயு. அக்னாயா ஹிதி அங்கே சூரியன் ஆதித்யன். அப்ப அதுவும் அக்னர் பாது சூர் த்ரோவ சத்ஸ்வாஹா அதுவும் 3 தான் தேவதைகள். 3 தேவதைகள் சகல தேவதைகளும் அந்தர்லீனம். நமோ அக்னர் பாது சூர் த்ரோவ சத்ஸ்வாஹா நம பிராணோ வியானோ பானோப சத்ஸ்வாஹா. பாரு ஆச்சரியமா இருக்கு பாரு. பிராணன் அபானன் தியானம் இந்த 5 சொல்றோமே. ஹிருதி பிராணா உதய அபாரா சமானோ நாபிமத்தியகா உதான கண்ட தேசஸ்ய தியான சர்வசரீரகா. அவசியமில்லை. நிச்சயமா 3ஓடைய அது அந்தர்கதம் ஆயிடுச்சு. எப்படி? பிராணா பிராணவாயு அது உள்ளேருந்து வந்தாதான் அந்த உச்சாத விசுவாசம் வழியா அந்த பிராணவாயு சரீரத்தை இயக்கிறது. எல்லாத்தையும் இயக்க விட்டு விட்டு சகல விதமான ஆகாரத்தை உள்ளு கொண்டு போகுது, எல்லாத்தையும் உள்ளு கொண்டு போயிடுது. அங்க
அங்க ஜாடராத்தியிலே அந்த அத்தனையும் நாம உட்கொண்ட உணவு பூராவும் பரிணாமத்தை அடைஞ்சாச்சுன்னா அந்த ரசம் கேள்வி ஒன்று வெளியில வந்தேன். அந்த ரசம் போஷகாம்சமா சரீரத்தில் இருக்கிற சகல அங்க விசேஷங்களுக்கும் திருப்தி பண்ணி வச்சு அதை கிரமமா வளர்த்து நம்முடைய சரீர சௌஷ்டவத்தை நிலைநிறுத்தது. மிஞ்சி இருக்கக்கூடியது எல்லாம் இருக்க தள்ளுபடி பண்ண வேண்டியதான கழிவு பொருள்கள் அதை அபானம் தள்ளணும். அப்போ அபானம் போகணும், பிராணம் போகணும், உத்வாதம் நிஸ்வாதம் சகல பொருள்களே உள்ளுக்கு போடுறதுக்கு போகணும். அபானம் போகணும் வெளியில தள்ளறதுக்கு. போஷகாம்சங்கள்ல சர்வத்திர சரீர வாசகலம் எங்கும் பரவலாக எடுத்து கொண்டு போய் அந்தந்த சரீரத்துக்கு தேவையான சௌகரியத்தையும் காத்தையும் சக்தியும் எல்லாம் போடுறதுக்கு தியானம் போகணும். அது மூணு தான் முக்கியம். அது மூணு இருந்தா சரீரம் இருக்கு. அவரே சொல்லுவார், பிராணாபானோ முக்தோர்மாபானம் பிராணாபானோ பாபாதிஷ்டம் தேவதா சுபா ஏதே பிராணாபானயோ. வந்த பிராணனும் அபானம் விட்டு முக்தோர்மாபானம் மரணத்திலேருந்து காப்பாத்து. ஆகாரம் போட்டா போறாது, கழிவுகள் வெளியில் போறாதான் மரணம் வராது இருக்கு. ஆமா, மூத்திர விசர்ஜனமோ மல விசர்ஜனமோ நிரந்தரம் இருந்துகிட்டே இருந்தா தான் அந்த உயிர் உள்ள உட்காரு, இல்லைன்னா போயிடும். மலம் போலேன்னா கூட ரொம்ப நாளே உட்கார்ந்து விடுவேன். மூத்தம் 2-3 நாள் ஆச்சுன்னா அவன் போயிடுவேன். அப்போ அபானனுடைய செயல்பாடு வேணும், பிராணனுடைய செயல்பாடும் வேணும். பிராணாபானம் 2 ஒன்று. முத்தோர்மாபானம் மரணத்திலேருந்து எங்களை காப்பாற்றுங்க பிரான் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த 2க்கும் வைசித்தியம். இன்னொரு வைசித்தியம் என்ன? அந்த ஞானம் இருக்க உற்பத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாரத்திலிருந்து பரிணாம தாதுக்கள் இருக்க அது சர்வத்திர ரசம் ரத்தம் இத்தியாதி எல்லாம் சர்வத்திர பரவிண்டு அந்தந்த இந்திரியங்களை நன்னா புஷ்டிப்படுத்தி எல்லாத்திலையும் செயல்படுற மாதிரி ஒரு சாமர்த்தியத்தை ஊட்டணுமே, அதுக்கு தியானம். தியான சர்வ சரீரக்காரம். நம்ம பிராணோ வியானோ பானோ வசத்வா. அடுத்தது பாரு, நமோ அண்ணன் விஷரு விருஷ்டிகி. அன்னம் நமக்கு வேணும். அன்னம் இல்லைன்னா நாம் உயிரோடு வாழ முடியாது. என்னது அன்னம்? அத்தியதே இது அன்னம், அதனம் செய்யப்படுறது, அத பட்சணே. அன்னம் வேணும். அன்னம் தெரிய உற்பத்தி ஆகுமா? உற்பத்தமாகறதுக்கு அது ஒத்துழைக்கணுமே, அது கிருஷ்ணபட்சம். கிருஷி வேணும். வெறும் கிருஷியும் பூமியில் இருந்தா போதுமா? விருஷ்டி வேணும். அந்த 3 வேணுங்கிறார். விருஷ்டினாலே பூமி பதம் பண்ணப்பட்ட பிறகு அதுல கர்ஷணம் பண்ணி உற்பத்தி பண்ணினாதான் அந்த சஸ்யம் அன்னமா இருக்கும். அப்ப அன்னம் நமக்கு வேணும்னா இந்த 3 இன்றியமையாதது, அது இருந்தே ஆகணும். நமோ அன்னம் கிருஷர்பல் சர்வ சத்ருஷ்டன் வசத்வா. அந்த 3 சக்தி, அது ஒன்று பரஸ்பர சாபேட்சம். ஒன்றும் இல்லைன்னா ஒன்று வராது. நீ கவனிச்சு பாரு, பூமியில விதையை விதைக்கிற அஜம் பீஜாதாபாக விதைக்கிற பூமிக்கு எல்லா விதமான சாமர்த்தியம் இருக்கு. கையில கிடைச்சத்தை அதனுடைய சொந்த சுரூபத்தை வெளிப்படுத்துற சக்தி இருக்கு. ஆனால் அந்த ஒரு சக்தி இருந்தா போராது. அந்த விதையினுடைய தனித்தன்மையை எடுத்து காட்டுற சக்தி இருக்கு. அதை பெருசாக்கி பிருகத்தாக்கி நாமெல்லாம் அதை அனுபவிக்கிற டைப்ல பாகம் பண்ணி கொடுக்குற சக்தி பூமிக்கு இருக்கு. ஆனால் அது விழுந்த உடனே ஜலத்தினுடைய சம்பர்க்கம் இல்லைன்னா அது அங்கேயே அழிஞ்சு போயிடும். இப்போ ஜலம் தேவை. இப்போ விருஷ்டி இல்லைன்னா எப்படி வருது நமக்கே தெரியாது. கிருஷ்ணபட்சம் சில தானியம், அகிருஷ்ணபட்சம் சில தானியம். அப்போ கிருஷ்ணபட்சமான தானியம் வேணும்னா நம்ம ஒன்றும் கிருஷ்ண விருஷ்டிகி அன்னம் அதோட யோக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது மழை வேணும்,
கிருஷி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பதார்த்தத்திலேருந்து நமக்கு அன்னம் கிடைக்கும். அந்த 3 ஒன்றா தான் இருக்குது. அதுவும் நமக்கு வேணும். இன்னொன்று சொல்கிறேன் பாரு, எனக்கு புரிகிற மாதிரியே இன்னொரு இடம் இருக்கு. அந்த கடைசியில் ருத்ரத்தில் கடைசியில் வருது, நமோ ருத்ரேभ्यो पृथिव्यां येन्दरिष्ठेजे दिवि येषामन्नं वातो वर्षम्. अन्नं वातं वर्षम् ऋषभस्ते 12 प्राचिर्बि 4 விஷயம் வருது. அன்னம் வாதம் வருஷம் ரிஷபா அப்படின்னு ஆரம்பிக்கும். அங்கேயும் அன்னம் வேணும், வாதம் வேணும். ஏன் தெரியுமா? வாதம் இருந்தால் தான் விருஷ்டி வரும். காற்று தான் விருஷ்டியை கொண்டு வந்து கொடுக்கறது. அப்போ அங்கே விருஷ்டி வேணும். இந்த மாதிரி ஒரு விளக்க உரைகள் நிறைய இடத்துல இருக்கு. நாம் இங்கே இருந்தால் சகல ஜீவராசிகளுக்கும் தேவையாக இருக்கக்கூடிய அன்னத்தை அன்னம் கிருஷர் விருஷ்டி நமோன்னம் கிருஷர்வ செல்வஷத்வாஹா நம பிதா புத்திர பௌத்ரோபஷத்வாஹா. அடுத்தது பிதா புத்திரன் பௌத்திரன். அந்த 3 எப்படி சாஸ்திரங்கள்ல திரிபூருஷமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம். எப்படி திரிபூருஷம்? நீ சொல்லுற போதே பிதபிதாமக பிரபிதாமக. நீ பிதர்களாக மாற்றி அமைச்சேன்னா 3 தான் வச்சுப்பேன், 4வது வச்சுக்க மாட்டேன். அப்பா செத்து போயிட்டார், தாத்தா, தாத்தாவோட அப்பா, அவரோட அப்பா இருந்தது. அப்பாவை வசுஸ்வரூபனா சேர்த்து விட்டேன்னா கடைசியில் இருக்கிற தாத்தா வெளியில் போய் சொல்லுவேன். அவன் அதில் அடங்க மாட்டான். 3ஓடு தான் அடங்கணும், 4வது வராது. ஆபத்தி புருஷான்னா வனகிருண்ணந்தி. அப்போ பிதா புத்திர பௌத்ரா அப்படிதான் வருது. உண்மையாகவே நாம் ஒரு வளர்ச்சியில் திரிபூருஷத்தை தான் சொல்கிறோம். அப்படிதான் சொல்லி வருது எல்லா இடத்துலையும். பிதபிதாமகம் பிரபிதாமகா நாம் மாதபிதாமி பிரபிதாமி அது வரைக்கும் தான். அதுக்கு மேலே கால் எடுத்து வைக்கிறது இல்லை. அப்படி ஒருத்தன் கீழேருந்து ஒருத்தன் வந்து விட்டான்னா அங்கேருந்து ஒன்று கட்டாயிடும். அப்போ நம பிதா புத்திர பௌத்ரோபஷத்வா நமோ பூர்புவசு பர்வஷத்வாஹா நம பூஹு புவஹா சுவஹா. இந்த 3 பூ அப்படின்னா பூமி, புவஹா அந்தரிக்ஷம், சுவஹா சொர்க்கம். அந்த பூஹு புவஹா சுவஹா 3லேயே நம்முடைய ஜீவிதம் சர்வம் அடங்கிவிடும். எப்படி எல்லாம் அதை நினைக்கிறாரு? भूरग्नदेज पृथिव्यैज महतेज स्वाहा भुवो वाजदेश अंतरिक्षायज महतेज स्वाहा सुभरादित्यायज दिवेज महतेज स्वाहा அப்படின்னு வருது. भूर्भुवस्सु वरिदिवात् एतास्तिस्रो व्याहृतयः. 3 தான் வியாகிருதி. பூஹு புவஹா சுவஹா. நீ ஒன்று கவனிச்சு பாரு, நம்முடைய சகல விதமான அனுஷ்டானங்களிலேயும் கர்மகாண்டத்தில் பண்ணக்கூடியதான எல்லாத்துக்கும் நாம் கையாளுறது ஒன்று ஓம் பூர்புவசுவா அப்படின்னு தான் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் காயத்ரியிலையும் சேர்ந்து கொடுத்தோம். ஓம் பூர்புவசுவா அது இருக்கு. காயத்ரியில் மட்டுமா இல்லையே, ஒரு ஆவாகனம் பண்ணுற அங்கேயும் பூர்புவசுவா. பூ ஆவாகியாமி புவஹா ஆவாகியாமி சுவா அப்படின்னு சொல்கிறேன். இந்த அந்த 3 இருக்கு பாரு, வியாகிருதி. வியாகிருதி அந்த வியாகிருதி தான் எல்லாத்தையும் கூட ஒரு சக்தியை அடிச்சுக்கிட்டோம். ஏன் என்னெல்லாமோ ஹோமம் பண்ணும்போது தவறுதல் வந்து விட்டா அந்த தவறுதல் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு சர்வப்பிராய் சித்தம் முகோஷாமி ஓம் போர்பு பஸ்ஸு பஸ்வாகன்னு சொல்கிறேன். வியஸ்த சமஸ்தமா வியாகிருதி சொல்லிட்டு தான் எல்லா விவகாரங்களும் நடக்கிறது. ஒன்றும் வியஸ்தம் பூரன் அங்கதான் ஆரம்பிக்கும். பூரபாம் தௌஷதீனாமம் சம்ராஜயாமி பூவோபாம் சுவரபாம் பூர்பவத்சுவரபாம் அந்த 3க்கு தான் வைசிஷ்டம். அதனால பூர்பவஸ்ஸு பர்வஷத்வாஹாரமாக ஆரம்பிக்குது. எதுக்கு நான் அந்த இதுக்கு சொன்னேன்னா, பூதம் பவ்யம் பவிஷ்யத் வஷத்வாஹா. அதாவது வேதத்தில் பூதம் பவ்யம் பவிஷ்யத்து சர்வம் வேதாத் பிரசித்தி சொல்றதோடு இருக்காமல் சகல விதமான அறிவையும் அது எப்படி அசந்திக்தமா
நமக்கு ஊட்டுற சாமர்த்தியம் அந்த வேதத்துக்கு இருக்கு. இல்லைன்னா சுவாகாரம் பண்ணுறது இதுக்கெல்லாம் சுவாகாரமா அது மூணோட நிறுத்தியிருக்காரு. அதுக்கு ஒரு வைசிக்கம் தனியே இருக்கு. இப்போ எதை எந்தெந்த அளவுக்கு எதை நாம் வச்சுக்கணும் என்கிறது வேதம் சொல்லும். ஆறு சொன்னார் அப்படின்னா பிரம்மவாதி நோபதந்தி பிரம்மா வேதம் அதை வாதி சொல்கிறோம். திருப்பி கேட்டால் என்ன சொல்லும்? பூர்வே பூர்வேபியோ இதுக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் அவளுக்காக சொன்னது. அப்படித்தான் நமக்கு விளக்க உர வந்ததை தவிர வேதத்தினுடைய ஆரம்பத்தையோ வேதத்தினுடைய முடிவையோ கண்டவாளே இல்லை. ஒரே வேதம் தான். அதனால் வேதத்தை பிரித்து இது மூல வேதம், இது மத்திய வேதம், இது அக்ர வேதம் அப்படியெல்லாம் விசேஷங்களே விட்டாதது கூட அக்ரம் மத்தியம் மூலம் மாதிரி விட்டாங்க. நாம் ஏதோ சிலது சொல்லிட்டு இருக்கோம், அது கூட கரெக்ட் இல்லை. என்ன சொல்கிறோம்? இது கர்மாவை சொல்கிற வேதம், இது ஆத்மாவை சொல்கிற வேதம் அந்த போர்ஷன், இது கர்மகாண்டம், இது ஞான காண்டம், அது கூட கிரியேஷன் தான். ஏன் தெரியுமோ? எல்லாம் கலந்து தான் எதிர்வேதத்தில் பார்க்கலாம். ஆத்மாவை சொல்கிற இடமும் அங்கேயே இருக்கும், கர்மாவை சொல்கிறது உபரிடத்துலேயும் இருக்கும். உபரிடத்தில் சொல்கிறது எத்தனை உபதேசங்கள் கர்மாவை தான் சொல்கிறது. உடனே அந்த இடத்த பொறுக்கின்னு கொடுக்க முடியுமா? உள்ளே இருக்கிறது சொல்றது விஸ்வத சத்துருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத சம்பாஹுப்யான் நமதி சம்பதத்ரே தியாவா பிருதிவி ஜனனம் தேவரேகா. பெரிய தத்துவ விளக்கம் வேதத்தில் எதுவா இருக்கு? கர்மகாண்டத்துக்குள்ள நீ எப்படி பிரிப்ப? நீ ஏதோ சில விஷயத்துக்காக உன்னுடைய சௌகரியத்துக்கு சில பிரதிபாதனம் பண்றது சௌகரியத்துக்காக நீ ஏதோ பிரிச்சிருக்க. யதா விருட்சஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோபாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோபாதி. சாமானிய விளக்க உரைகள் உபரிடத்திலே இருக்க. அப்படி ஒன்றும் உண்மையா யாரும் பிரிக்கலை. பிரதிபாதனம் பண்றதுக்கு இறங்கினவா அவளுடைய பிரதிபாதன ரீதியில் எதை பிரதிபாதனம் பண்றாமோ அதுக்காக இது கர்ம காண்டம், இது ஞான காண்டம். இப்படி காண்டம் எல்லாம் சொன்னா கூட ரெண்டும் ஒரே லட்சியத்தை தான் கொடுக்கிறது. எப்படி? அந்த கர்ம பிரம்மஸ்வரூபினே அப்படிதான். கர்மஸ்வரூபி பிரம்மஸ்வரூபி. ஆமா, அப்படிதான் இந்த பகவானை பார்க்கிறோம். கர்மஸ்வரூபி அவன்தான், பிரம்மஸ்வரூபி அவன்தான். வித்தியாசம் இல்லை, ரெண்டும் இருக்கு. அது கலந்து கட்டியாட்டா இருக்கு. பிரதிபாதனம் பண்ற போது இதெல்லாம் உபனிஷத்து அப்படி ஒன்றும் இதுலேருந்து இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் இல்லை. நம்ம விளக்க உரைக்காக வச்சுருக்கோம். இதமித்தம்னு வேதத்துடைய சொரூபத்தை தெரிஞ்ச முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட், வேதத்திலேருந்து நீ எல்லா விதமான ஞானத்தையும் நீ பெறலாம். வேதத்துக்குள்ள என்ன இருக்கு அது எது அந்த வேதத்தினுடைய சொரூபத்தை உனக்கு அவசியமும் இல்லை. உனக்கு தேவை என்னது? ஞானம். அது அங்கே போனால் கிடைக்கும். அதை இதமித்தம் இப்பேற்பட்டதாக்குன்னு உன்னுடைய விளக்க ஒரு தேவையே இல்லை. நமக்கு என்ன கிடைக்கணும்? முதல்ல ஞானம். அதுவும் சாதாரண ஞானம் இல்லை, பெரிய ஞானம். எதை அறிஞ்சா எல்லாமே தெரிஞ்சு பாரும். எஸ்மின் விஜாதே சர்வம் விஜானம் பகுதி. நீ ஒன்று கவனிச்சியோ? அந்த இவன் இருக்கான் பாரு, பௌத்தன். அவனுடைய சித்தாந்தம் வேதத்திலேருந்து எடுத்தான். அஹிம்சா பரமோதர்மா, வெளியிலேருந்து இல்லை. அவனுடைய சிந்தனைக்கு முதல்ல கொடுத்த சப்ஜெக்டே வேதம் தான். வேதத்துக்கு அப்புறம் பிறந்தவன்லாம் அவன் சிந்தனைக்கு சப்ஜெக்டே வேதத்திலேருந்து எடுத்திருக்கான். வேற ஆளும் இல்லை. அதே சிந்தனை சங்கராச்சாரியன்னு சொல்றார். சங்கராச்சாரியர் புதுசாக கண்டுபிடிக்கல. எது வேதத்தில் இருக்கோ அதான் சொல்றேன். நான் கிரியேட் பண்ணல. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மாங்கிறது என்னுடைய கிரியேஷன் இல்லை. வேதம் அதில் தான் தாத்பரியம். வேதம் அதைத்தான் சொல்லுது. வேதத்தில் அதுக்கு வேண்டிய ரெஃபரன்ஸ் அதில் எல்லாம் வேதத்திலே இருக்கு. வேதத்தில் இருக்கிறது நான் சொன்னேன். அப்படி தன்னை ஒன்றும் மாறி தட்டுக்கலையே. அதான் சொல்கிறேன். சாகித்யம் எழுதணும்னு சொல்கிறான்.
வேதத்தில் தான் வந்தது. ராமாயணம் பாரு ஒரு இடத்துல என்ன சொல்றது தெரியுமோ? வேதவேத்திய பரே பும்சி, வேதத்தால் அறியப்பட வேண்டிய அந்த பரம்பொருள் ஜாதே தசரதாத்மஜே, அது தசரதாருடைய ஆத்மஜனாக வந்தபோது வேதம் என்ன நினைச்சுதான்? வேத பிராச்சயது சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா, அவர் அதான் சொல்றார். வேதம் என்ன பண்ணுது? அந்த இவர்கிட்டேருந்து அந்த ஒன்று பண்ணின வால்மீகி வழியா வந்தது. இது ராமாயண வடிவில் வந்து எப்படி வளர்க்கிறார்? வேதம் என்ன பண்ணிட்டு அந்த ஸ்வரூபமா வந்து வேதத்தால் அறியப்பட வேண்டியதான அந்த தத்துவம் ராமனா உருவெடுத்தது. வேதம் தனி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அந்த வேதம் ராமாயணமா உருவெடுத்தது. இப்படிதான் எல்லாருடைய சிந்தனையும் போயிருக்கே தவிர வேதத்தில் அல்லாத ஒரு புது சிந்தனை மனுஷனுடைய புத்தியில வந்து அது லோகத்தேவகரமா வருதுங்கிறது இல்லை. அதனால என்னைக்கும் இருக்கக்கூடிய வேதம் இருக்கு, அதுலேருந்து உருவெடுத்த அறம் இருக்கு, அது சனாதனம் பேர் போட்டான். அது எல்லா எல்லா மனிதனுக்கும் ஈக்குவல். இந்த சனாதனம்னு தனி ஒரு குடும்பம் எல்லாம் வராது. சனாதன குடும்பம் அப்படின்னு வராது. சனாதன சப்தமே என்னது? அழியாத்தது. அழியாத்த குடும்பம் நம்மள்ட்ட எப்படி வரும்? சனாதன குடும்பம்னா என்ன தெரியுமோ? இந்த லோகத்தில் எல்லா மனுஷாலும் சேர்ந்த குடும்பத்துக்கு சனாதன குடும்பம். இப்படியெல்லாம் அதுக்கு தனிப்பட்ட விளக்க உரைகள் எல்லாம் வரவே வராது. அப்படி வசந்த வேதம் நிறைய தகவல்களை, எப்பேற்பட்ட தகவல்களை கொடுக்கறது தெரியுமா? ஞானத்தை மட்டும் கொடுக்கறதோ நிற்கலை. நம்ம ஜீவிதத்துக்கு வியாபகாரிக ஜீவிதத்தில் நாம செயல்படும் போது நமக்கு பலவிதமான ஞானத்தை, பலவிதமான பதார்த்தங்களுடைய சொரூப ஞானத்தை, அதனுடைய நியமத்தை, அதனுடைய கட்டுப்பாடை, அதனால கிடைக்கக்கூடிய நன்மை அத்தனையும் வேதம் அள்ளி கொடுக்கிறது. அந்த வேதத்தை காப்பாற்றுறதுன்னா என்ன? நாம ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம், யாரும் உற்பத்தியும் பண்ண வேண்டாம். சொல்லுவா வெளியில வேதம் போறது. ஒருத்தர் அனுகிரகம் பண்றார், பாடத்தாலே பண்ணு நல்லா இருக்குங்கிறார். ஒருத்தன் பணத்தை கொண்டு போடுறான், இன்னொருத்தன் சமையலுக்கு வரான், ஒருத்தன் அத்தியாபகனா வரான், படிக்கிறதுக்கு பையனா வரான். இப்படிலாம் வந்தே இல்லையோ, வந்த உடனே வேதம் அதில் பாதாளத்தில் போச்சு, அவர் தான் காப்பாற்றினான் அப்படின்னு முதல்ல உபதேசம் பண்ணுவோம். காப்பாற்றுன்னு சொன்னவனுக்கு கடித்து இல்லவே இல்லை. வேதத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற வேண்டிய நிலையில வேதம் இல்லை. வேதத்தை யாரு காப்பாற்றணும்? நீ அனுஷ்டானத்துக்கு வேதத்தை வச்சிருந்தா அந்த வேதம் உன்னை காப்பாற்றணும். ரட்சிதோ வேதால், வேத சம்ரட்சணம் நம்ம வேலையே இல்லை. நம்ம தான் வேதமே ரட்சிக்கிறது. அது தன்னுடைய அறிவை கொடுத்து நம்ம பெரிசாக்கி விடுறது. சமையல் பண்றான்ப்பா, பரிமாறிட்டே இருக்கான். இந்த பாயசம் ஒன்று விடுறான், நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போகணும்னு தோணுச்சு, ஜவா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போடு பாயசம். இதான் பாயசம் ரொம்ப கரெக்ட். இந்த அவனுக்கு அப்ரிசியேஷன் போகிறது. அங்கே பண்ணினவன் யாரு தெரியுமோ? ஒரு துண்டை கட்டிட்டு அங்கே புகையில திண்டாடி இருக்கான். அவனுக்கு போய் சேர வேண்டிய கடித்து இந்த பரிமாறவன் இருக்காங்க, சம்பந்தமே இல்லை, அவனுக்கு போய் சேருது. அதாவது வேதத்தை யாருமே ரட்சிக்க வேண்டாம். வேதத்தை யாருமே நான் ரட்சிக்கிறேன்னு சொன்னால் அது அகங்காரத்துக்கு அடையாளம். வேதம் தானாவே இருக்கு. சிருஷ்டியே வேதத்தினால வந்திருக்குன்னு சொன்னால் இவன் எப்படி ரட்சிக்கிறது? வேதத்துக்கு மேல சுப்ரீமா ஒரு பொருளை நம்ம சுட்டி காட்ட முடியாது. அப்படி தகவல்களை கொட்டி அளந்து அத்தனை ஜீவராசிகளுக்கு, மனிதனுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து லோகக்ஷேமத்துக்கு அவனை திருப்பி விடுறது பாரு, அது ஒரு வேதம். அது என்னைக்கும் சமுர்த்தம். சமுத்திரத்தில் பாரு, நிறைய மழை பெய்ஞ்சது, ஒன்றும் குறையல. மழை பெய்யாது இருந்தது, நிறைய மழை பெய்ஞ்சு வெள்ளம் வெளியில போய் பாக்கி உள்ள இடத்தெல்லாம் முழுங்கலை. மழையே பெய்யாது இருந்தது, சமுத்திரம் கீழே இறங்கலை. என்னைக்குமே அளவோடு இருக்கு. ஆமாம், ஸ்தப்தமா
அமைதியா கம்பீரமா. அந்த மாதிரி வேதம் தானாவே அது வளர்ந்துடும், தானாவே அது அழிவே கிடையாது. அது அழியுது நான் தான் காப்பாற்றுறேன்னு வருதெல்லாம் வரும் அவளுடைய அகங்காரத்துக்கு அடையாளமே தவிர ஒன்றும் முடியாது. நீ ஒன்று கவனிச்சு பாரு, எத்தனை விஷயங்கள் நம்ம விட்டு வெளியில் போச்சு பழைய காலத்திலேருந்து. நீ பாரு, நம்முடைய கல்ச்சர், நம்முடைய சுபாவம், நம்முடைய இருப்பிடம், நம்முடைய வாசனை எல்லாம் மாற்றி மாற்றி வந்திருக்க. வேதம் எங்கேயாவது வித்தியாசப்பட்டதா? எத்தனை புத்தகம் எழுதுற ராமாயணங்கள், ஒவ்வொரு ராமாயணத்திலும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள். இந்த கதை அதில் இருந்தால் அந்த கதை இதில் இல்லை. நீ வேதத்தை பாரு, ஒரு விதமான நிரடலும் இல்லாமலேயே ஆவிர்பாவ காலத்தில் இருக்கக்கூடிய வேதம் அப்படியே இருக்கு. அந்த வேதத்துக்கு தான் நாமெல்லாம், அந்த வேதத்தை வச்சு தான் நாம் முன்னேறணும். நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து, நமக்கு அது நடைமுறைப்படுத்துகிற சக்தியை கொடுத்து, நம்ம உயிர் வைக்கிறதுக்கு வேதத்தை